வணக்கம். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வருகின்ற 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி தென்கிழக்கு வங்கக்கடலில் மே 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்றும், இது முதலில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து 2024 மே 24ஆம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளது என்றும் தெரிய வருகிறது. இதன் காரணமாக மே 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மேற்குறிப்பிட்ட நாட்களில் புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆகவே புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் இந்த அறிவிப்பை தவறாது பின்பற்றி அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கிடுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலய திருத்தேர் விழாவில் அமைச்சர் ஜே சாய் சரவணன்குமார், PR சிவா, MLA உள்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கடந்த 18ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு விதமான அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று வந்தன. நாள்தோறும் சுவாமி புறப்பாடும் நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. முன்னதாக இரவு தியாகேச பெருமாள் தேருக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை தேர்களுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார், திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா, துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் தேரினை வடம்பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஆண்கள், பெண்கள், சிறார்கள் என 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நல்லாரா தியாகேசா என சரண கோஷமிட்டு தேரினை வடம்பிடித்து இழுத்து பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். விநாயகர், முருகன், தியாகராஜர், நீலோத்து பாலாம்பிகை, சண்டிகேஸ்வரர் என அலங்கரிக்கப்பட்ட 5 தேர்களும் திருநள்ளாரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வந்துள்ளதால் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு சென்டாக் இணையதளம் மூலம் கடந்த 11 நாட்களில் 7250க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். சென்டாக் மூலம் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான விண்ணப்பம் கடந்த 8ஆம் தேதி முதல் பெறப்பட்டு வருகிறது. வரும் 22ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த கடைசி தேதியை மேலும் நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 11 நாட்களில் 10,000க்கும் மேற்பட்டோர் சென்டாக் இணையதளத்தில் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்பம் பெற பதிவு செய்துள்ளனர். இவர்களில் 7250 மாணவ மாணவிகள் தங்களுக்குரிய படிப்புக்கான விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அதனை நிறைவு செய்து விண்ணப்பித்துள்ளனர். இதனையடுத்து வரும் 22ஆம் தேதிக்கு பிறகு விண்ணப்ப தேதி நீட்டிக்கப்பட்டால் விண்ணப்பிப்பவர்களது எண்ணிக்கையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்டாக் அதிகாரிகள் தெரிவித்தனர். உலக அருங்காட்சியக தினத்தையொட்டி புதுச்சேரி அருங்காட்சியகத்தில் உள்ள அரிய வகையான பழங்கால பொருட்களை ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு தரிசித்தனர். ஆண்டுதோறும் மே 18ஆம் தேதி உலக அருங்காட்சியக தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அருங்காட்சியகத்தில் இன்று ஒரு நாள் முழுவதும் அருங்காட்சியகத்தை பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. அதன்படி புதுச்சேரி மட்டுமன்றி புதுச்சேரிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள், பள்ளி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு கண்டு ரசித்தனர். இந்த அருங்காட்சியகத்தில் உள்ள அரசர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், போருக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்கால நினைவு சின்னங்கள், கற்களால் ஆன சிற்பங்கள், பழங்கால அரசர் முகம் பதித்த நாணயங்கள், அரிய வகை அஞ்சல் தலைகள், போர்வால் கருவிகள், மரச்சிற்பங்கள், மண் பாண்டங்கள், இசைக்கருவிகள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்களை பார்வையாளர்கள் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் அருங்காட்சியகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருக்கக்கூடிய பண்டைய கால பொருட்கள் குறித்தும் அதன் வரலாறுகள் குறித்தும் அவர்களுக்கு விளக்கப்பட்டது. புதுச்சேரியில் பங்கு சந்தையில் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறி இளம் பெண்ணிடம் ரூபாய் 9.22 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் துர்காதேவி. இவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல பேசி பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி அவரும் பல்வேறு பரிவர்த்தனைகளாக ரூபாய் 9.22 லட்சம் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல வானரப்பேட்டையை சேர்ந்த செலஸ்டின் ராஜ் 7,000 ரூபாயும், குண்டுபாளையத்தை சேர்ந்த ஸ்ருதி 60,000 ரூபாயும் முதலீடு செய்து ஏமாந்துள்ளனர். லாஸ்பேட்டையை சேர்ந்த ராகுல் ரூபாய் 10,000, அண்ணா நகரை சேர்ந்த அஜய் பாலாஜி ரூபாய் 12,000 உள்பட மொத்தம் 5 பேரிடம் 10,29,000 ரூபாய் மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையை குப்பைகள் இல்லாத தூய்மையான மாநிலமாக மாற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். புதுவை ஆளுநர் மாளிகை வளாகத்தில் திடக்கழிவு மேலாண்மை குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள், புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறையின் திடக்கழிவு மேலாண்மை பிரிவு பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய கவர்னர், குப்பைகள் உடனுக்குடன் அகற்றப்பட்டு புதுவை மாநிலமானது குப்பை இல்லாத நிலையை எட்டுவதற்குரிய நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் செயல்படுத்த வேண்டும். மேலும் புதுச்சேரி நகரம் மற்றும் ஊரக பகுதிகளில் குப்பைகளை அகற்ற வேண்டும் என்றார். திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி சுவாமி அம்பாள் யானை வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமி வீதியுலா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் பிரணாம்பிகை யானை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இவ்விழாவில் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் பிரணாம்பிகை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு வீதியுலா வந்தார். இந்நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை, ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் உற்சவம் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட மாலை நேர பயிற்சி வகுப்புகளுக்கு பள்ளி மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்டோர் விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் பாரதியார் பல்கலைக்கூடம் செயல்பட்டு வருகிறது. இங்கு வாய்ப்பாட்டு, பரதநாட்டியம், ஓவியம், வண்ண ஓவியம், துணி வண்ண ஓவியம், சுடுமண் சிற்பம் ஆகிய பிரிவுகளுக்கு 6 மாத கால சான்றிதழ் பயிற்சி வகுப்புகள் 3 நிலைகளில் மாலை நேர வகுப்புகளாக நடத்தப்பட உள்ளன. வகுப்புகள் முதல் நிலையில் மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், 2, 3ஆம் நிலைகள் இரவு 7 மணி முதல் 8:30 மணி வரையிலும் நடைபெற உள்ளன. மாலை நேர வகுப்புகளில் சேர விரும்புவோர் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி விண்ணப்பங்களை பெறலாம். இணையதளம் மூலமும் மே மாத இறுதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் அடுத்த தமிழக பகுதியான ராம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், தனபூஜை, கோபூஜை, யாகசாலை பிரவேசம், முதல் 2, 3 மற்றும் 4ஆம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதில் காலை 8 மணி அளவில் யாகசாலையில் கலச புறப்பாடு நடைபெற்று விநாயகர் மற்றும் பூரணி புஷ்கலை ஐயனாருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலவர் முத்தாலம்மன் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து சுப்பிரமணியர், விஷ்ணு துர்க்கை, காத்தவராயன், பரசுராமர், முத்தால் வீரன, நவ கிரகங்கள் உள்ளிட்ட அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை கோயில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காரைக்கால் அருகே ஒரு வீட்டின் கழிவறைக்குள் விஷப்பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நேரு நகர் பகுதியில் ஒரு வீட்டின் பின்புறம் உள்ள கழிவறைக்கு பெண் ஒருவர் சென்றுள்ளார். அப்போது அங்கு கண்ணாடி விரியன் எனும் மிக கொடிய விஷமுடைய 7 அடி நீளம் கொண்ட பாம்பு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் தெரிவித்தார். அவர்களும் தீயணைப்புத்துறை மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். ஆனால் அவர்களே பாம்பு பிடிக்க தங்களிடம் யாரும் ஆட்கள் இல்லை என கூறியுள்ளனர்.
ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு தனி நபரிடம் கூறி அந்த பாம்பை பிடித்து அப்புறப்படுத்தினர். இந்த நிலையில் இதுபோன்று சம்பவம் ஏற்பட்டால் தனிநபரை நாட வேண்டிய நிலையில் உள்ளதால் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இதே போன்று வீடுகளில் பாம்புகள் புகுந்தால் அதனை பிடிப்பதற்கு போதுமான ஆட்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் கழிவறைக்குள் விஷப்பாம்பு இருக்கும் காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.